நல்லா சுல்லுன்னு சுருக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான சிக்கன் பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மசாலா பொடியும் வறுக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை. கடையில் போய் எந்த மசாலா பொடி வாங்கவுமே தேவையில்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 மணி நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பரான சைடிஷுங்க. பாருங்கள், பார்க்கும்போது எச்சி ஊறுதில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸோ ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் செஞ்சு அசத்திடலாங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கனாலும் இதே மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க. இப்போ பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அலசி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1/2 கிலோ வரைக்கும் சிக்கன் சேர்த்துருக்கேன். 2 டைம் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 3 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். உப்பு காரத்தூளோட எல்லாத்தோடையும் சேரட்டும். அதோட 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வதங்கியிருக்கும். இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி தேவையில்லை. இப்போ திரும்பியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னாலும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக ஒரு 5 ஸ்பூன் போல் பெப்பரை தூவி இறக்கிடுங்க. நல்லா சுருளை கிண்டி விட்ருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஒர்த்தான ரெசிபி இது. சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். பார்க்கும்போதே எச்சி ஊறுதில். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்